Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கொண்டக்கடலை குழம்பு தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு இந்த கொண்டக்கடலை குழம்பை கருப்பு கலர் கொண்டக்கடலை வச்சு தான் பண்ணிருக்கேன். கொண்டக்கடலை வச்சு பண்றதுனால ரொம்ப ஹெல்தியான குழம்பு ரெசிபி இது. வாங்க இது எப்படி செய்யறதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 200 கிராம் அளவுக்கு கொண்டக்கடலையை நல்லா கழுவிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். குறைஞ்சது ஒரு 6 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இப்போ அதை குக்கர்ல ஆட் பண்ணிக்கலாம். ஊற வச்ச தண்ணியோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். குக்கரை மூடி விசில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. 4லேருந்து 5 விசில் வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை நம்ம ஊற வச்சுக்கலாம். அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ கொண்டக்கடலை ஃபுல்லாக நல்லா குக்காகி வந்துடுச்சு. நீங்கள் கையில் எடுத்து அமுக்குனீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா அமுங்கணும். இந்த அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், இது 3 நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இப்போ இது கூட 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கறிவேப்பிலை அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ரொம்ப ஃப்ரை பண்ண தேவையில்லை, இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனால் போதும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், இப்போ இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சலோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலோட பச்சை வாசனை போகிறதுக்காக 1 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி குழம்பு பண்ணும்போது மசாலோட பச்சை வாசனை எதுவுமே இருக்காது. குழம்பு நமக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி ஆயிடும். மிளகாய்த்தூளோட கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது, அதனால சிம்மில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது கூட தக்காளி ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மசியணும், அந்தளவுக்கு இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ இது குக் ஆகிறதுக்காக ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மூடி வச்சிடலாம். இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் போல நம்ம வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். தண்ணி ஃபுல்லாகவே நல்லா ட்ரையாக இருக்குது. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குக் ஆயிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காயை நல்லா நைஸாக அரைச்சி இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காயோட பச்சை வாசனை பொருளுக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 நிமிஷம் போல் நல்லா குக் பண்ணால் போதும். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு வச்சுருக்க கொண்டக்கடலை இது கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 2 நிமிஷம் போல் குக் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம புளியை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை ஆட் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம கொண்டக்கடலையில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம், அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கங்க. இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சா போதும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். குழம்பு நல்லா குக் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு சிம்ல வச்சு ஒரு 2 நிமிஷம் போல குக் பண்ணிக்கங்க.
இப்போ இதை மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணுறேன். குழம்பு ஃபுல்லாக நல்லா குக் ஆகி ஆயில் உங்களுக்கு செப்பரேட்டாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நமக்கு கொண்டைக்கடலை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த கொண்டைக்கடலை குழம்பை இதே மெத்தடில் நீங்கள் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.